அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 251. இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை JPR தொழில்நுட்ப கல்லூரியினுடைய மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வீரமணி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். இன்று அன்னார் அவர்கள் வசுந்தரா தாஸ் குரல் என்ற நூலை தேர்ந்து பேசுவதற்கு வருகின்றிருக்கின்றார். வித்தியாசமான நூலாக இருக்கிறது. இது இசையமைப்பாளரை பற்றிய ஒரு நூலாக இருக்குமோ என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஒரு பெரிய அகராதி என்று ஆசிரியர் பேர் அகராதி என்று இருக்கிறது, ஒரு புனை பெயராக இருக்குமோ என்ற ஒரு ஆர்வப்பாடும் மிகுந்து இருக்கிறது. ஐயா அவர்கள் சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், படைப்பு தளத்திலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். 25 ஆண்டு காலம் மத்திய பாதுகாப்பு படையிலே பணிபுரிந்து இந்தியா முழுவதும் பணிபுரிந்திருக்கின்றார். நாட்டு சேவை செய்த ஒரு நல்லோர் என்றுதான் அவரை குறிப்பிட வேண்டும். பொருளியல் துறையிலே முதுகலை பட்டம், முதுநிலை வணிக நிர்வாகவியல் துறையிலே, அதாவது MBA முதல்ல 2 பட்டம், மனித உரிமை சார்ந்து ஒரு பட்டம் என 4 முதுகலை பட்டங்களை பெற்றிருக்கின்றார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்திருக்கின்றார். தேசிய அளவிலான பேராசிரியர் தகுதி தேர்விலும் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இவருடைய எழுத்துக்கள், இவருடைய அந்த கவிதை நூலினுடைய தலைப்பாக இருந்தாலும், சிறுகதை நூலினுடைய தலைப்பாக இருந்தாலும், நம்ம எல்லாம் ஒரு கவித்துவமாக இருந்தால் கூட கொஞ்சம் யோசிக்க வைப்பதாக இருக்கிறது. உடல் முழுவதும் மேகங்கள், இவருடைய கவிதை தொகுப்பு நூலுக்கு பேரு உடல் முழுவதும் மேகங்கள். பாரதிதாசன் சொன்ன மாதிரி அந்த உடலெங்கும் வெடித்த கொப்புளங்கள்னு சொல்லுவார் விண்மீன்களை பார்க்குறப்ப. இந்த மாதிரி வானத்த உடல் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறாரா எனக்கு தெரியல. அது மாதிரி இன்னொரு நூல் வந்து அம்புஸ் அப்படின்னு கல்கி இதழில் தொடர்ச்சியாக எழுதிய ஒரு குறுநாவல் சினிமாவாகவும் வர இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இவருடைய எழுத்து சித்தர் பாலகுமாரனுடைய சாயலில் இருப்பதாக இவருடைய வாசகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவருடைய நூல் புதுவை அரசு கலை பண்பாட்டு துறையால் அங்கீகாரம் செய்யப்பட்டு பல்வேறு நூலகங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய சிறுகதை அப்பாவின் காதலி. இப்படி இவருடைய நூல்கள் எல்லாமே பேசப்படக்கூடிய நூல்களாக, வாசிக்கப்படக்கூடிய நூல்களாக, சமூகத்தாரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நூலாக இருக்கிறது. கல்விப்பணி, நாட்டுப்பணி, தமிழ் இலக்கிய பணி, படைப்பு பணி என்று பல்வேறு தளங்களிலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு பேராசிரியர் முனைவர் வீரமணி அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், முன்னாள் பாதுகாப்பு படை அதிகாரி, மேலாண்மை துறை பேராசிரியர், JPR தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முனைவர் வீரமணி ஐயா அவர்களை அகராதி அவர்களினுடைய வசுந்தரா தாஸ் காதல் குரல் என்கின்ற அந்த நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா நாடா ஜானகி அம்மாள் கல்லூரி சிவகாசி நிர்வாகத்தினருக்கும், அருள்மொழி மேடம் மற்றும் அணை முதல்வர், தமிழ்துறை தலைவர்கள், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், கல்லூரியில் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அருளியமைக்கு. மேடம் சொன்னது மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோ சொன்னாங்க. நான் வந்து பேராசிரியர், மிலிட்ரியில் இருந்தேன், கதை எழுதுகிறேன், சிறுகதை எழுதுகிறேன். இதெல்லாம் ஒன்றும் நிரந்தரமான இது கிடையாது. மிலிட்ரியை விட்டாச்சு, இந்த ஆசிரியர் வேலை என்றைக்கு வேணாலும் போயிடும். சிறுகதை, கவிதையெல்லாம் பிடிச்ச மாதிரி எழுதினாதான் மற்றவங்க நம்ம செல்லுபடி ஆகும். ஸோ நிரந்தரமாக எனக்கு ஒரு பதவி, ரொம்ப சௌகரியமான பதவி வந்து வாசகர். நான் ரொம்ப 13 வயசுலேருந்து வாசிக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த கல்லூரியில் பேசும்போது சொல்லியிருந்தேன், நான் முத படித்த நூல் வந்து மோகமுள். அந்த மோகமுள்னு அந்த பேரை பார்த்துட்டு எங்கள் அம்மா படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ மோகம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப வாசிப்பாரு, அவரு சொல்லி எனக்கு அந்த புக்கை வாங்கி கொடுத்தாரு. நான் அந்த யமுனா அக்கா கும்பகோணம்லாம் தேர்ந்ததெல்லாம் பெரிய கதை, அதை இன்னொரு மீட்டிங்கில் சொல்லலாம். அந்த மாதிரி வாசிப்பாளருங்கிற பதவி எனக்கு ரொம்ப சௌகரியமாகவும் ரொம்ப நீண்ட காலத்துக்கு அது வருங்கிறதுனால அந்த வாசிப்பாளனா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் பெரிய விற்பனர்கள், பெரிய மேதாவிகள், பெரிய இலக்கியவாதிகள் அலங்கரிக்கின்ற இந்த சபையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. என்னுடைய
நான் குருநாதர் நண்பர் பாரதி சந்திரன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். இந்த இந்த நிகழ்ச்சி 251வது நிகழ்ச்சி. என்னையும் இதில் இணைத்து கொண்டமைக்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த 7 மணி அளவில் எத்தனையோ வேலைகள், எத்தனையோ குடும்ப பொறுப்புகள், மற்ற பொறுப்புகளை எல்லாம் ஓரம் செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செவிமடுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அந்த வசுந்தராதாஸ் குரல் புத்தகத்தில் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அருள்மொழி மேடம் சொன்னது மாதிரி இந்த புத்தகம் ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி இல்லை. இதில் ஒரு 13 சிறுகதைகளை அவங்க பல்வேறு கோணங்களில், பல்வேறு தலைப்பில், பல்வேறு அந்த பேக்ட்ராப் பின்னணியில் எழுதியிருக்காங்க. இந்த கதையை 13 சிறுகதைகள் இருக்குது. நான் இந்த புத்தகத்தை நிறைய முறை படிச்சிருக்கேன். அது எப்படின்னா, ஒரு கதையை படிக்கிறது அப்படியே வச்சுருது, ஒரு கதையை படிக்கிறது அப்படியே வச்சுக்கிறது. ஆக நான் 13 கதையுமே நான் படிச்சுட்டேன். ஒரு குறிப்பிட்ட கதைகள், ரொம்ப மனசை பாதித்த கதைகள், சொல்ல வேண்டிய கதைகள் என்பதை நான் சொல்ல முயற்சிக்கின்றேன் குறிப்பிட்ட நேரத்திற்குள். இந்த எழுத்தாளர் அகராதி மேடம் சொன்ன மாதிரி ஒரு புனைப்பேரில் தான் எழுதுறாங்க. இவங்க பேர் கவிதா. இவங்க நான் இந்த எழுத்தாளரை சந்திச்சிருக்கேன். இந்த எழுத்தாளர் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கூட்டத்தில் அவங்க இருக்கக்கூடும். அதனால இந்த கதையை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். இந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் ஏதாவது தவறாக விமர்சனம் பண்ணிட முடியாது. அதை கண்காணிக்கிறதுக்கு அந்த ஓனரே வந்துட்டாங்க. இந்த புத்தகத்தோட ஓனரே இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இதில் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஒரு பெண், கவிதா அவங்க பேர். அவங்க அகராதிங்கிற புனைப்பேரில் இந்த கதையை எழுதுறாங்க. நிறைய எழுதிட்டு இருக்காங்க. இவங்களை சந்திச்சதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாத்துக்கும் ஒரு குரூப் இருக்கும். அதாவது நாய் வளர்க்குறதுக்கு ஒரு குரூப்பு, மல்லிகைப்பூ விற்பனை பற்றி ஒரு குரூப்பு, இட்லி தோசைக்கு ஒரு குரூப்பு. அப்போல்லாம் நான் நினைப்பேன், இலக்கியம் பேசுறதுக்கோ இது ஏதாவது புக்கு சம்மந்தமாகவோ யாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலேன்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அந்த கட்டத்தில் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு புத்தகத்தை பற்றி அறிவிப்பு வந்துச்சு. அப்போ அந்த அறிவிப்பில் இவங்க நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர் எடுத்துகிட்டு நான் இவங்களை பார்க்க போனேன். அப்போ இவங்க முகம்லாம் தெரியாது. இவங்க நம்பர் எடுத்துகிட்டு நான் பார்க்க போனேன். இந்த மாதிரி எழுத்தாளர் அகராதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வாசலில் போனேன். ஒரு கல்லூரி படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நின்னாப்புல. நான் இந்த மாதிரி அகராதியை பார்க்க வந்திருக்கேன். வாங்க சார், நீங்கள் எந்த ஊர் என்ன எல்லாம் என்னை விசாரிச்சாங்க. ரொம்ப நாள் விசாரிச்சுட்டே இருக்காங்களே, எப்போ இந்த அகராதி எழுத்தாளர் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, நான் தான் சார் அந்த அகராதி அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தோற்றம் மிக இளமையான தோற்றம். அவங்க பையன்லாம் கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்க தோற்றத்துக்கும் இந்த கனமான எழுத்துக்களுக்கும் நான் சம்மந்தமே படுத்த முடியாது. அப்படி அவங்கள கணிக்கவே முடியாது அந்த எழுத்தாளரை. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அவங்களுக்கும் அவங்க எழுத்து நடைக்கும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நான் எப்படியாவது கதைக்குள்ளே போயிடுறேன். இதில் 13 சிறுகதைகள் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு கதையே என்னை ஒரு பெரிய ஒரு சிந்தனைக்கு உள்ளாக்கியது. அந்த ஃபர்ஸ்ட் கதை என்னன்னா, ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு திருமணம் ஆயிருக்கும். கணவன் ஒரு சந்தேக பிராணியா இருப்பான். எங்க போற, என்ன வர, தொட்டதுக்கு பிடிச்சதுக்கும் சந்தேகம், யார்கிட்டையும் எதுவும் பேசிடக்கூடாது, உடனே சந்தேகப்படுவான் அவளை. அது ஒரு வருத்தத்தை சுமந்துட்டு தான் இருப்பா. அவ ஒரு பேப்பர்ல ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை தேடுவான். ஒரு 4 மாசமா தேடுறாரு. 4 மாசமா ஒரு பேப்பர்ல வந்திருக்கு ஒரு செய்தி. அதை மூலம் இன்டர்நெட்ல அங்க இங்கெல்லாம் கேட்டு ஒரு விலாசத்தை தேடிக்கிட்டு இருப்பா. எங்கெங்கயோ கேட்பா, யாராத்தையும் கேட்பா. அந்த செய்தியை படிச்ச உடனே எல்லாரும் சிரிப்பாங்க, நக்கலா சிரிப்பாங்க. கடையில உட்காந்துருக்கவங்க ஆம்பளைங்க எல்லாருமே நக்கலா சிரிப்பாங்க. அது அந்த மாதிரியான ஒரு செய்தி. அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு இவன் அலைவா. ஒரு வாட்டி பஸ்ல ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ்ல அவளுக்கு கிடைச்சிருக்கும், இந்த அட்ரஸ்ல தான் இந்த செய்தியில வந்தவங்க இருக்காங்கங்கிற ஒரு செய்தி கிடைச்சிடும். அந்த விலாசத்துக்கு பயணிச்சிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு ஒரு பழைய நினைவெல்லாம் அந்த கதையில அவங்க சொல்லுவாங்க. அவ ஏற்கனவே ஒரு ஆளை காதலிச்சிருப்பா. ஒரு மாதிரி நெகிழ்வான தருணத்துல தன்னை இழந்திருப்பா. தன்னை இழந்துட்டு அவள் கர்ப்பமாயிருவா. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. ஏன்னா அது வலி மிகுந்தது. அதை வெளியிலையும் தெரியப்படுத்த முடியாது.
தவறான சூழல்ல அந்த கற்பத்தை கலைப்பா. உடல் வலி மனவலி எல்லாத்தையும் வரைச்சிக்கிட்டு அவ வந்து தன்னை வெளியில காட்ட முடியாம நகர்ந்து போவா. இந்த ஆண்கள் மட்டும் சௌகரியமா நவர்ந்துடுறாங்க, இல்லை இதுல நம்மளை மட்டும் மாட்டி விட்டுறாங்கிற மன வருத்தம் அவளுக்கு இருக்கும்ல இருக்கு. அந்த கதையில அதை அங்கங்க கோடிட்டு காட்டுவாங்க. புருஷன் சந்தேகப்படுறான், ஆனா ஒரு அட்ரஸை தேடி போறான். எல்லாரும் குழப்பமா இருக்கும், இது என்ன கிராக்கா, இது எதுக்கு தேடுது, எல்லாம் சிரிப்பாங்க, நம்மகிட்ட சிரிப்பாங்க. ஒருத்தர் 2 பேரே விலாசம் சொல்லுவாங்க, இங்க இருக்குமா அங்க இருக்குமா போமான்னு. அப்படியா அந்த விலாசத்தை தேடி போயிடுவா. விலாசத்தை தேடி போனா அங்க இன்னொரு பெண் இருப்பா. அவங்கள பார்த்துட்டு கை கொடுப்பா. அந்த ஒரு புன்னகைய விசிட்டு கிளம்பி வந்துடுவா. இந்த கதை வந்து என்ன, இது எதுக்கு போறா, எதுக்கு அவனை பார்க்கறா, எதுக்கு புன்னகையை வீசுறா. அந்த கதையோட தலைப்பு பேரும் வழியும் புன்னகை தான் ஃபர்ஸ்ட் கதை. அது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நான் திருப்பி படிக்கிறேன். இப்ப அந்த அந்த கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க அந்த மேடம், இந்த எழுத்தாளர், ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கும். ஒரு பெண் தனக்கு திருமணமானதை மறைத்து, அவளுக்கு 2 குழந்தை இருக்கும், பல ஆண்களை ஏமாற்றி தன்னால் அவங்களெல்லாம் வலையில சிக்க வச்சு ரிங் மாஸ்டர் போல் நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கும் தமிழ் பத்திரிகையில. அந்த செய்தியை படிச்ச உடனே இவளுக்கு அவ மேல ஒரு தீராத பற்று வந்துடும். அவ எப்படி இருப்பா, நம்ம இந்த மாதிரி பயந்து சாவரமே. முதல்ல காதலிச்சவன் கை விட்டுட்டு போயிட்டான், குழந்தை கலைக்க வச்சான், 1008 கொடூரத்தை அரங்கேற்றிட்டான். இப்ப 2வதா கல்யாணம் பண்ணவன் இந்த மாதிரி சந்தேகப்படுறான். அவ யாரு? இப்ப ஆண் தான் தப்பு பண்ணுமா? ஆணுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கா? பெண் கூட இந்த மாதிரி சில்மிஷ் எல்லாம் பண்ணியிருக்காளே, அதனாலதான் நான் அவளை போய் பார்த்தேன். அவ கேட்பா, நீ யாருமா, ஏன் என்னை வந்து பாக்குற, எதுக்கு எனக்கு கை கொடுக்குற? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு கை கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால கை கொடுத்தேன். ஒரு புன்னகை. தண்ணி கூட குடிக்க மாட்டான், எதுவுமே குடிக்க மாட்டான். 4-6 மாதமா அவனை அலைஞ்சி அந்த தெருவுல போய் அவனை பார்த்துட்டு ஒரு கை கொடுத்துட்டு வெளியே வந்துடுவான். இது அவளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆஹா, ஒரு வீராங்கனைய ஒரு நம்மளால செய்ய முடியாத இன்னொருத்தி செஞ்சிருக்கா அப்படின்னு அந்த கதை வந்து ஒரு பெண்ணியம் பேசுற கதையா இருந்துச்சு. அடுத்தது அவங்க இன்னொரு கதை எழுதியிருந்தாங்க, கிளைகள்னு கதை. அது அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையும் அப்படியே கிராமத்து வாழ்க்கையுமா மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெய்யழகன் ஒரு படம் வந்தது, இப்போ வந்தது. ஆனால் இந்த கதை அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையை பற்றி நானும் அனுபவிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஓடி வந்துட்டேன். அங்க வந்து இவங்க இந்த கதையிலையும் எழுதியிருக்காங்க, யாருமே சிரிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, யாருமே நம்ம கிட்ட யாரும் பழகிடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதையிலே இருப்பாங்க. நான் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். என் கதவு திறந்தா இன்னொரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வாசி இருந்தாங்க. ஒரு நாள் கூட நான் அவங்கள பார்த்தது கிடையாது. எப்போதுமே கதவு மூடி இருக்கும். எப்போது பார்க்க நேர்ந்தா கூட அவங்க அப்படியே ஜாக்கிரதையா ஓடிடுவாங்க வீட்டுக்குள்ள. அது ஒரு சென்னையில உள்ள இந்த 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 வழக்கத்தை நான் பார்க்குறேன். நான் கிராமத்துலேருந்து வந்தேன். இது வைரமுத்து அழகா சொல்லுவாரு, இது வந்து இந்த காங்கிரீட் காடுகள், இங்க வந்து வசிக்கலாம், வாழ முடியாது அப்படிம்பாரு. வசிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வசிக்கிறதுங்கிறது வந்து ரிசைடிங், வாழ்றது லிவிங். அந்த லிவிங்கும் ரிசைடிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு அவர் சொல்லுவாரு. நான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் அதில் உணர்ந்தேன். யாருமே அங்க எங்கள்கிட்ட பேசவே இல்லை. நாங்க 1 வருஷம் 1.5 வருஷம் குடியிருந்துட்டு எப்போ இந்த ஜெயிலேருந்து ஓடி போயிடணும்னு நாங்க வேற வீடு பார்க்கும்போது பாதி சாமான எல்லாம் வண்டியில ஏற்றுன பிறகுதான் அவங்க எங்கள்கிட்ட பேசுறாங்க. நீங்க யார் சார், எங்கேருந்து வந்தீங்க, எங்க போறீங்க, பாவீங்களா அப்படின்னு நானும் என் மனைவியும் பேசிப்போம். ஏன்னா நாங்க பாதி சாமான வண்டியில ஏற்றுட்டோம், இப்பதான் நீங்க அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்ல. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கிறான். அவனை பத்தியான கதை தான். அவன் வந்து திடீர்னு அவங்க ஒரு ஊர்ல ஒரு ஆள் இறந்துடுறாங்க. இந்த சென்னையில இருக்கிற குடும்பத்துல இந்த அப்பார்ட்மெண்ட் கதை தான் தெரியுமே. அங்க அவங்க அப்பா அம்மா குழந்தைங்க மனைவியோட இருக்கிறான். பட் இவனு டீட்டெயில் பண்ணிடுறாங்க, நீ அந்த சாவுக்கு போகணும். இவன் வந்து பிடிச்சும் பிடிக்காமலையும் போறான். இவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறான், லட்சத்துல சம்பளம் வாங்குறான். பட் நிக்காம ஓடுற ஒரு வாழ்க்கை, சென்னை வாழ்க்கை. காலைல எந்திரிக்கிறோம், எதுக்கு போறோம், எதுக்கு வரோம், கடன்னு ஓடுற வாழ்க்கை. இவனுக்கு வந்து ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டு அந்த துக்கத்து வீட்டுக்கு போகணும்னு போறான். நார்மலாவே துக்கத்து வீட்டுலன்னா இப்ப இங்க சென்னையில என்ன அப்பார்ட்மெண்ட்ல யாராச்சும் இறந்துட்டா பெரிய கஷ்டம், உயிரோட இருக்கிறவனுக்கு கஷ்டம், நம்மளும் செத்துலாமோன்னு தோணும். இந்த அப்பார்ட்மெண்ட்லயே ஒரு கதை நடந்துச்சு. நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தர் நல்லா இருந்ததால திடீர்னு இறந்துட்டாரு. அவர் வந்து கார் பார்க்கிங்ல வச்சிருக்கானுங்க அந்த இறந்த உடலை. நான் பார்க்க போனேன். ஏன்னு கேட்டா உள்ள விட மாட்டாங்க சார், அலோவ் பண்ண போறாங்க, எடுத்துட்டு போக சொல்றாங்க வீட்டுக்கு.
அந்த இறந்தவரோட பையன் ரொம்ப ரொம்ப அப்பாவியா இருக்கான். அவனுக்கு எங்க எடுத்துட்டு போகணும், எங்க ஆம்புலன்ஸ் பிடிக்கணும், ஊருக்கு எப்படி கொண்டு போகணும், எதுவும் தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். அதாவது இங்க யாருமே இறந்துடக்கூடாது, எங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இறக்கக்கூடாது. இறக்கிறதாலும் நீங்க வெளியூர்ல போய் சாவுங்க, இல்லைன்னா சண்டேல செத்துருங்க. சண்டேனா ஞாயிற்றுக்கிழமையில. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சாவுறது கூட. ஆனா கிராமத்துல அப்படி இல்லை. அது நான் என்னுடைய கதையிலேயே சரி, என்னுடைய சொந்தத்திலேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். யாராவது எங்க கிராமத்துல இறந்துட்டாங்கன்னா அத்தனை பேரும் வேலைக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ஒத்தி வச்சிருவாங்க. திருவிழா அறுவடை எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு அந்த சாவு வீட்லயே உட்காந்துருப்பாங்க. நானும் உட்காந்துருக்கேன் நிறைய சாவு வீட்டுல. அதாவது காலையில நான் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நான் உட்காருவேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணா, அதுக்கப்புறம் எங்க அப்பா, இப்படி மாறி மாறி அந்த சாவு வீட்டுல எல்லாருமே உட்காந்துருக்கோம். அது ஏன்னா அந்த செத்து போனவனுக்கு வந்து பயம், நாங்களாம் இருக்கடா தம்பி, நீ கவலைப்படாதப்பா, நீ பார்ப்பா, நீ நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல். யாரும் போய் சொல்றது கிடையாது, சினிமா டைலாக் எல்லாம் பேசுறது கிடையாது. ஆனா இப்படி ஒரு உணர்வு இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கையை பிடிச்சிப்பாங்க. வந்து அந்த கையை பிடிச்சிட்டு போவாங்க. வந்து ஒன்றும் சொல்லலாம் மாட்டாங்க, கையை பிடிச்சி முழு தடவை கொடுத்துட்டு போயிடுவான். அதுல 2000 3000 அர்த்தம் இருக்கு. கவலைப்படாதப்பா. எங்க அப்பா இறந்தப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் பாட்டுக்கு ஜாலியா தெரிஞ்சுருந்தேன். என்னது அவர் இறந்துட்டாரு, திடீர்னு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தப்ப இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து தடவி கொடுத்து கையை நான் அவங்களுக்கு எல்லாம் 10 பைசா கிள்ளி போட்டது கிடையாது. ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடையாது. நான் பாட்டுக்கு மிலிட்ரிக்கு ஓடிவிட்டேன். அவங்களுக்கு ஒரு பணமோ பொருளோ அவங்க நல்லது கெட்டதுலயோ எதுவுமே கலந்தது கிடையாது. ஆனா அவங்க அப்படி செய்யல. எங்க அப்பா இறந்துட்டோம்னா அத்தனை பேரும் லீவு போட்டு ஒரே வீடு ஃபுல்லா ஜனம், வெளியில ஜனம் எல்லாம் உட்காந்து கையை தடவி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு கதையை தான் அந்த அப்பார்ட்மெண்ட், அந்த கிளைகள்ங்கிற கதையில எழுதியிருப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வாசி வந்து அங்க போயிடுவோம், கிராமத்துக்கு போயிடுவோம். கிராமத்துக்கு போனோடனே அங்க வந்து நிறைய உறவுகள் வந்து இவங்ககிட்ட பேசுவாங்க. ஒன்று விட்ட மாமா, ஒன்று விட்ட பாட்டி, ஓன் மாமா, ஓன் தங்கச்சி, ஓன் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 200-300 பேர் வந்து ஏதேதோ ரிலேஷன் சொல்லுவாங்க. உங்க அப்பா நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு ஒரு பாட்டி வந்து சொல்லுவோம். உங்க பாட்டியோட பெரியம்மா பையன்னு ஒன்று சொல்லு. இவனால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு உணர்வு, அவ்வளவு ரிலேஷன்ஸ் வந்துருவாங்க. எங்கேந்திரா வர்றாங்க இவ்வளவு ரிலேஷன்ஸ்ன்னு இவனால அதை வந்து கிரகிக்கவே முடியாது. இந்த மெய்யழகன் படத்துல உட்காந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருப்பான். இவன் இவ்வளவு கிளைகளா, இவ்வளவு உறவினர்களா, நமக்கு இவ்வளவு ரிலேட்டிவான்னு இதெல்லாம் இல்லாம நம்ம போய் சென்னையில ஒரு காட்டுல அடைஞ்ச மாதிரி, காங்கிரீட் காடுகள் அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருக்கமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் அவனுக்கு. இவ்வளவு கிளைகளான அதுல அந்த உறவுலாம் சொல்லும் போது எனக்கே ஞாபகம் இல்லை. இப்ப நான் முன்னாடியே படிச்சது, அதாவது ஒண்ணு விட்ட அம்மா, ஒண்ணு விட்ட மாமா, ஒண்ணு விட்ட தாத்தா, ஒண்ணு விட்ட சின்னம்மா, இப்படி நிறைய ஒண்ணு விட்ட 2 விட்டுன்னு அவனுக்கு அந்த அந்த கிளைக்கிளையா அவங்க விளக்கி சொல்லுவாங்க. அது ரொம்ப அவனுக்கு நெகிழ்ச்சியாகி போயிடும். நம்ம எதுவுமே செய்யலையே, நமக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஒரு கையை பிடிச்சிங்க, இவன் கை வந்து ரொம்ப சாப்பிட்டா. ஏன்னா இவன் இதுல ஐடில வேலை பார்க்குறான். எதுவும் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாம அப்படியே ஒரு மெலிந்த கைகளா இருக்கும். அந்த அம்மா கை, கிராமத்து கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ரொம்ப அவனுக்கு பாதுகாப்பா அந்த உணர்வான். இந்த கதையும் எனக்கு ரொம்ப மனசை பிடிச்ச கதையா இருந்துச்சு. இந்த கிளைகள் கதை கிட்டத்தட்ட என்னோட வாழ்க்கையோட ஒத்து போன கதை. அடுத்தது வந்து எனக்கு பாதிப்பான கதை வந்து ஒரு சுடர்னு ஒரு கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சுடர் கதை. ஆனா அந்த சுடர் கதைக்கு அந்த டைட்டில் வந்து சீமாச்சுன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த சீமாச்சுங்கிறவர் தான் அந்த கதையோட ஹீரோ. அது சீமாச்சு எப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுவாரு. சின்ன வயசுலயே ஒய்ஃப் இறந்துரும், ஒண்டி கட்டி ஆயிடுவார். குழந்தைங்கள்லாம் இருக்காரு. அவரோட வருமானத்துக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா சமையல் வேலைக்கு போவாரு. அவர் சமையல் நல்லா இருக்கிறத பார்த்து தனியா ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். கேட்டரிங் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அது குறைவான சம்பளம் தான் அவருக்கு கிடைக்கும். அவரோட பேங்க் பேலன்ஸே 1000 2000 இது வச்சுட்டாலே அவருக்கு மன திருப்தி. இந்த மாதிரி அவர் போட்டிட்டு இருப்பாரு. திடீர்னு கொரோனா வந்துடும். இந்த கொரோனா வந்தோடனே இந்த சமையல் வேலை நின்றுடும். இந்த பேங்க் பேலன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிடும். என்னடா செய்யறதுன்னு அவர் கடன் வாங்க பிடிக்காது. ஒத்தையாள் தான். ஒரு தன்னோட உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இல்லை. அவர் பேர் சீமாச்சு. அப்புறம் பால் பாண்டின்னு ஒரு பேர். அவன்கிட்ட கடன் வாங்குவாரு. ஆனா அவனை கடன் கேட்கலாம் மாட்டான். அவன் கடன் வாங்குவாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பாரு. லாக்டவுன் மேல லாக்டவுன் போட்டு இவருக்கு எதுவுமே ஆர்டரே கிடைக்காது. அப்புறம் ஒரு வழியா லாக்டவுனை எடுத்து விட்டுருவாங்க. அப்போ வந்து ஒரு ஆர்டர், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவன் பேர் என்ன மறந்து போச்சு, ஒரு ஆர்டர் வாங்கி கொடுப்போம். நல்ல ஆர்டருப்பா, அது வந்து அரசியல் கட்சி வராங்க, ஒரு 200 சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஒரே ஹாப்பி ஆகிடும் அவருக்கு. 200 சாப்பாடில் நம்ம எல்லா கடனையும் அடைச்சிடலாம், அப்புறம் மற்ற நம்ம கைக்கும் செலவு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. நல்ல சமையலில் பண்ணணும், சூப்பராக பண்ணணும், இப்போ இதுலேருந்து நிறைய ஆர்டர் நமக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த கோயில் அடிவாரத்துலேயே அந்த கோயில் கீழேயே அடுப்பை மூட்டி சமைப்பாங்க. ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும். ஒரு அண்ணாச்சி கடையில் தான் இவர் கடன் வாங்குவார். ஆனால் அண்ணாச்சி எதுவுமே சொல்ல மாட்டார், எவ்வளோ வேணாலும் வாங்கி சீமாச்சும்பாரு. பட் இவருக்கு கூச்சமாக இருக்கும், ஐயோ நம்ம எல்லாத்தையும் கடன் வாங்குறமேன்னு ஒரு கூச்சமாக இருக்கும். எவனோ கடன் வாங்கிட்டு கோடிக்கணக்கில் நாட்டை விட்டுட்டு ஓடி போகிறான். ஆனால் இவர் பாருங்க, இவரோட அந்த ஒரு 1000 கடன் வாங்குறதுக்கு, ஒரு மளிகை சாமான் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பார். இருந்தாலும் வாங்கி இவங்க கிட்ட 2 சமையல்கார லேடிஸ் இருப்பாங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடம் போகிறது, காலேஜுக்கு போகிறதுலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வச்சு ஒரு சமையல் பண்ணுவார். செம்மையாக இருக்கும், ஊரே மணக்கிற மாதிரி அந்த சமையல் பண்ணிட்டு இருப்பாரு. கோயிலில் கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு சமையல் பண்ணுவார். ரொம்ப சாப்பாடு அருமையாக வந்திருக்கும். அவருக்கே டேஸ்ட்டு, எல்லாரும் சொல்லுவாங்க சூப்பராக வந்திருக்கு சீமாச்சுன்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருப்பாங்க சமைக்கிறவங்கலாம். அப்போ இவர் நினைப்பாரு, நமக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தவங்க குடும்பத்துக்கு ஒரு 4 சாப்பாடை பார்சல் பண்ணியாவது கொண்டு கொடுத்துட்டு போயிடணும், அவன் இல்லைன்னா நமக்கு இந்த ஆர்டரே வந்திருக்காதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போதே அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தவங்க ஒரு ஃபோன் பண்ணுவான். அந்த ஃபோன் வந்தவொடனே ஒரு ட்ரன்னு மயக்கடிச்சு கீழே விழுந்துருவார். அவன் என்ன சொல்லிடுவான், இந்த அரசியலுக்குள்ள ஏதோ மீட்டிங் கேன்சல் ஆகிட்டுன்னு சொல்லுவான். இந்த அத்தனை சாப்பாடையும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் யோசிச்சு சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். இதை கேட்டவொடனே அவருக்கு ஒரு கிருன்னு மயக்கம் வந்து அந்த கோயிலே சாஞ்சிடுவார். அந்த கடவுளை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு, ஒரு அங்காளம்மன் கோயில், இது அம்மன் கோயிலில் அப்படியே படுத்துருவார். என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு எதுவுமே புரியாது. அப்புறம் அவர் லைட்டாக கண்ணு முழிப்பார். அவரே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு சுடர் தெரியும். இந்த கதையோட தலைப்பை அவங்க சுடர்னு தான் வச்சுருக்காங்க. அந்த சுடர் பார்த்தா அது கற்ப கிரகத்தில் யார் ஏற்றுனான்னு தெரியல, அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கண்ணுக்கு அது மட்டும் தெரியும். அப்படின்னு திறந்து பார்க்கும்போது அந்த சுடர் தெரியுது. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் ஒரு மத்தியம வயசு ஒரு பொம்பளை வருவாங்க. வந்து இவர்கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு மீட்டிங் இல்லையா, நான் சாப்பிட வந்தேன், ஏதோ மீட்டிங் நடக்குது சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு சொல்லிடுவாரு. இவரு வந்து ஒரு மரக்கட்டை மாதிரி பதில் சொல்லுவாரு, மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தமா உட்காந்துருப்பாரு. அந்த அம்மா புலம்பிகிட்டே போகும், ஐயோ நான் மட்டும் இல்லையே, என்ன நம்பி ஒரு ஜீவன் இருக்கிறாங்களே. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் ஒரு வழிபோக்க நம்ம தான், எங்கேயோ ஒரு குடும்பத்தை கூட போய் ஒட்டிப்பாங்க. அந்த குடும்பத்தோட ஒட்டி ராமேஸ்வரம் அங்கங்கெல்லாம் சுத்திட்டு இங்க வருவாங்க. இங்க வந்து அவங்களுக்கு எங்கேயும் ஹோட்டலோ எதுவும் கிடைக்காது. இந்த கோயிலில் நின்றுக்கிட்டு இங்க எங்கேயோ சாப்பாடு வாங்கி அங்க உள்ள பிள்ளைங்களாம் இந்த பாட்டியை ரொம்ப தேசிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாட்டிக்கு அவங்க எப்படியோ சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது இவருக்கு தெரியாது. இவர் ஏதோ விரக்தியில பேசி அனுப்பிடுவாரு. மறுபடியும் திரும்பி பார்ப்பாரு, அந்த சுடர் தெரியும். அந்த சுடர்ல அந்த மறுபடியும் அந்த அம்மா போறது தெரியும். உடனே அந்த பையனை கூப்பிட்டு, அந்த கூட வேலை செய்யற பையனை கூப்பிட்டு, இப்ப ஒரு லேடி போனாங்களா அவங்கள கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு. அவங்கள கூட்டிட்டு வந்து, என்ன வேணும் உங்களுக்கு, இந்த மாதிரி சாப்பாடு வேணும்னு எல்லாரும் இங்க கூட்டிட்டு வாங்கன்னு. அவருக்கு ஒரே ஹாப்பி ஆயிடும். தடன்னு எல்லா சாப்பாட்டையும் எடுத்து வச்சு நல்லா பரிமாறி நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாருமே பயங்கர பசியில இருப்பாங்க. எல்லாரும் எங்கேயோ அலைஞ்சவங்க, அதுல பாதி பேருக்கு ஆதரவற்றவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க நல்லா. அவர் ஒரே கண்ணுல எல்லாம் தண்ணி வந்துடும். கொஞ்சம் சாப்பாடு மீந்துடும். அதையும் அவங்க மத்தியானம் போறதுக்கு கட்டிக்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளவுன்னு வீதம்னு கணக்கு வச்சு சீமாச்சை அண்ணாச்சிட்ட கொடுத்துருவாங்க. அந்த சீமாச்சை அதை வாங்கி பார்க்கும்போது அது பாட்டுக்கு இந்த சுடர் வந்து இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கும் போது அது பாட்டு சுடர் பிரகாசிட்டே போகும். அந்த கோயிலுக்குள்ள யாரும் எண்ணெய் ஊத்துல யாருமே போகல, இவருக்கு மட்டும் அந்த சுடர் மட்டும் பிரகாசிட்டே போகுது. இப்படியே அவர் அந்த கதை முடியுது, இந்த சீமாச்சி கதை. அதுல நிறைய சம்பாஷணைகள் இருக்கு. சீமாச்சோட சுவராசியம். அவரு வந்து சொந்தக்காரவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, சிங்கப்பூர்ல இருப்பாங்க அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம், நீங்க வாங்க சிங்கப்பூர்லயே வந்து தங்கிடுங்க அப்படிம்பாங்க. போக மாட்டார் அவர். நான் இங்கே இருக்கிறேன், என்னாலும் சம்பாதிச்சுக்கிறேன், அங்க போய் நான் உங்க வீட்லயே இருந்துட்டு என்னோட சமையல் கலைய ஒரு சின்ன வீட்டுக்காக சுருக்கல அப்படின்ட்டு அங்கேயும் போக மாட்டாரு. இது இந்த கதையும் அதோட உள்ள நடக்கிற அந்த சம்பாஷணைகள்லாம் ரொம்ப முக்கிய சம்பாஷணைகளா இருக்கும். அது இந்த அகராதி எழுத்தாளர் வந்து கவிதா மேடம் வந்து பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இவ்வளவு கனமான விஷயத்தெல்லாம் அதுல இறக்கி வைக்கிறாங்க. அதெல்லாம் என்னால அந்த வார்த்தையில இப்ப கொண்டு வர முடியும். இந்த 3 கதைகளும் நான் படித்தேன். அப்புறம் இந்த கதையோட தலைப்பு வச்சிருக்காங்க, வசுந்தரா தாஸ் குரல்னு. இது என்னவா இருக்கும்னு நான் இதை எடுத்தோடனே ஆரம்பத்துல இந்த கதையை தான் நான் படித்தேன், இந்த வசுந்தரா தாஸ் குரல். மேடம் சொன்ன மாதிரி இந்த வசுந்தரா தாஸுங்கிறது ஒரு பெரிய பாடகி, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க.
ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் ரொம்ப நிறைய பாட்டு பாடியிருக்காங்க அவங்க. நல்ல நல்ல ஹிட்டு பாட்டெலாம் பாடியிருக்காங்க. அவங்க சினிமாவில் கூட நடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. அதோட ரசிகன் ஒருத்தன் இருப்பான். அந்த பாட்டை அவன் ரசிப்பான். பாட்டு ரொம்ப பைத்தியம். வசுந்தரா ராஸ் பாட்டை எங்கே கேட்டாலும் நின்று கேட்குறது, நண்பர்கள்லாம் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு அந்த பாட்டை கேட்பான். அப்படி கேட்குற ஆள் ஒரு முகநூலில் ஒரு பெண்ணு கிடைப்பாங்க. அந்த முகநூலில் அவளோட பழகிட்டே இருக்கும்போது அவள்கிட்ட பேசுறதுக்கு முற்படுவான். அப்படி பேச முற்படும்போது ஒரு நாள் அவள் பேசும்போது அந்த குரலும் வசுந்தரா தாஸ் குரலும் ஒன்றாயிடும். இவனுக்கு உடனே ஃபயர் பற்றிக்கும். ஓ, இது நமக்கு பிடிச்ச குரலாச்சே, நமக்கு வேண்டிய குரலாச்சேன்னு சொல்லிட்டு அவளோட தொடர்ந்து பேசுறதுக்கு அவளோட பழகிறதுக்கு முற்படுவான். இவன் அந்த குரல் அவனுக்கு இனிமையா இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட போட்டோவையும் எங்கேயும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த டிபிலாம் எதுவுமே கிடையாது. போட்டோ ஏதோ புறா படத்தையும் மயில் படத்தையும் வச்சிருப்பாங்க. யாருடைய முகம் பார்த்துக்கிட்டது இல்லை. பட் இவன் ஒரு வசுந்தரா தாஸ் குரல் கேட்டு கேட்டு இவன் ஒரு உருவகப்படுத்திப்பான் அந்த பொண்ணை. இப்படி இருப்பான்னு அந்த ஒரு பெரிய கற்பனையில இருப்பான். ஆனா இவன் போய் அவளை பார்க்கணும்லாம் சொல்ல மாட்டான். இவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லுவானு, ஒரு நாள் மீட்டிங் போடுறா, எந்த உலகத்துல இருக்க நீ, இப்ப எல்லாம் எவ்வளவோ அட்வான்ஸ் ஆகி போச்சு, இன்னமும் நீ பார்க்காம லவ் பண்ற, என்னமோ அஜித் படம் மாதிரி பழைய படம் மாதிரி நீ செய்தின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. பட் இவனுக்கு ஒரு துணிச்சல் வராது. அவளை நான் பார்க்கணும்னு சொல்றதுக்கான எண்ணம் வராது. பட் ரொம்ப அந்த குரலால போய் அவள்கிட்ட பேச பேச அவளுக்கும் இவனுக்குமான நிறைய எண்ண ஓட்டங்கள் ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்படி அவங்க ரொம்ப ஒன்றிடுவான் அந்த பொண்ணு கூட, பெரிய காதல் வயப்பட்டுடுவான். அப்போ ஒரு நாள் திடீர்னு இவன் எதிர்பார்த்தபடி அவள் சொல்லுவா, நம்ம 2 பேரும் சந்திக்கலாம், கட்டாயம் சந்திக்கலாம், அவங்க வீட்டுக்கிட்டே வர்றேன் அப்படின்பா. ஒரு அடையாளம் சொல்லுவா. நான் ஒரு ஏதோ ப்ளூ கலர் இல்லை ரோஸ் கலர்ல நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடையாளம் கொடுப்பான். அவன் போய் அந்த ஹோட்டல்ல பார்க்க போயிடுவான். போகும்போது இன்னொரு ஜீன்ஸ் போட்டு தலையெல்லாம் முடி வெட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மாடர்னா ஒரு பொண்ணு கூட இவன் பேசிட்டு இருப்பா. இவன் தூரத்துல இருந்து கண்டுபிடிச்சிருவான் யாரு இதுல நம்ம ஆளுங்கிறதுக்கு. போய் பேசும்போது இந்த ஏற்கனவே போன்லயே சொல்லியிருப்பான், என் பேர் அஜிதா, நான் இது படிக்கிறேன், இந்த வேலை பண்றேன், ஏதோ பார்மசியில வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். இது யார் அஜிதான்னு அவன் தேடி பேசும்போது அந்த அஜிதா இவன்கிட்ட பேசிடுவான். அந்த குரலை கண்டுபிடிச்சிருவான். குரல் மட்டும் வசுந்தரா தாஸ் குரல் மாதிரி இருக்கும். ஆனா இவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடும். அவன் உருவம் வேற மாதிரி இருக்கும். இவன் குரல்களை வச்சு ஒரு உருவத்தை இவனே மனசுக்குள்ள வரைஞ்சி வச்சிருப்பான். இந்த கதை ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது ஒரு மைக்ரோ லெவல்ல இதை நம்ம பார்க்கணும். இப்ப இவன் ஒரு உருவத்தை வச்சிருக்கான், அவ ஒரு உருவத்தோட இருக்கா. ஆனா அந்த உருவம் நிராகரிக்கப்பட வேண்டிய உருவமோ அழகில்லாத உருவமோ இல்லை. அவ ஒரு வாலிபத்துல ஒரு பெண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறான். அவளுக்கான அழகோடும் அவளுக்கான ஒரு அந்த இதோடும் இருக்கிறா. அவளை குறை சொல்றதுக்கு இவனுக்கு மனசு வரல. பட் இவன் இந்த வசுந்தரா தாஸ் குரலுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கற்பனையில ஏதோ ஒரு உருவத்தை இவன் வரைஞ்சி இவன் மனக்கண்ணில் வரைஞ்சி வச்சுட்டு அந்த உருவம் அவன் இல்லை. அதனால அவளுக்கு பிடிக்காம போயிடும். ரொம்ப நொந்துப்பான், ரொம்ப தன்னைத்தானே வெறுத்துப்பான். ஏன் நம்ம இப்படி விழறோம், என்ன வேணும், அது என்ன மாதிரியே இருப்பாவ அப்படின்னு கூட அவனால டக்குன்னு யூகிக்க முடியல. ஏதோ ஒரு காதல் தோல்வி வந்த மாதிரி அவன் சோர்ந்து போயிடுவான். அவ கூட வந்திருக்க ஒருத்தி, இந்த ஜீன்ஸ் பேண்ட் அந்த முடி எல்லாம் கலைய விட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருப்பான். அவ இவன் ஃபேஸ்புக்ல மறுபடியும் ஜாயின் பண்ணி இவனை பத்தி பார்த்துக்கிட்டே இருப்பான். இவனுக்கு இந்த அஜிதா அந்த குரலோட ஒத்து போலன்னு ஒரு விசித்திரமான காரணத்தால அந்த காதலை அவன் கட் பண்ணிடுவான். அவன் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் போய் சொல்லுவான். இந்த மாதிரி அவனுக்குலாம் சொல்லுவான், என்னன்னா வம்பா போச்சு, ஒரு குரலை வச்சு ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிட்டு அந்த உருவம் இல்லைங்கிறேன்னு இப்படி இந்த கதை முடியும். ஆனா அந்த பொண்ணுக்கும் இன்னொரு கூட வந்த பொண்ணை இவன் மறுபடியும் ஃபேஸ்புக்ல தொடர்பு கொள்ளுவான். அதுக்கப்புறம் அந்த கதையை அதோட நிறுத்திருக்காங்க. இதுதான் அந்த வசுந்தரா தாஸ்ங்கிற குரலுங்கிற கதை. இன்னொரு கதையும் இருக்கு. இப்போ டைம் எவ்வளவு இருக்கு? 7. நான் இன்னும் 2-3 கதையை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா கதையும் நம்ம சொல்லிட்டு இருக்க இது இந்த மாதிரியான வித்தியாசமான டாபிக்கை இந்த அகராதி மேடம் எடுத்திருக்காங்க. இது நகைச்சுவை கலந்த கதை இருக்கு. அது எப்படின்னா, ஒரு ஆள் சில பேர் கிராமத்துல கேரக்டர்லாம் இருப்பாங்க. நல்ல பணக்காரனா இருப்பான், நல்ல ஒரு 50 ஏக்கர் இடம் வச்சிருப்பான், ஊடு முழுக்க நெல் இருக்கும், டிராக்டர் இருக்கும். ஆனா சட்டை போட மாட்டாங்க. ஒரு வேட்டி கட்டிட்டு மேல துண்டை போட்டுப்பாங்க, இல்லைன்னா முண்டாஸ் கட்டிப்பாங்க, சட்டையே போட மாட்டாங்க.
எங்கள் ஊர்லலாம் இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள், விவசாயிகள்லாம் இருக்காங்க. நாங்கள் அவங்கள்ட்ட சொல்ல ஒரு மெல்லிசாவது ஒரு சட்டை போட்டுங்க அப்படின்னு. கலெக்டர் வர்றாரு, அவர் வர்றாரு, யார் வந்தாலும் போட மாட்டாங்க. அது சட்டையே போடுறதா பழக்கம் இல்லாதவங்க. அதுமாரி இங்கே படத்தில் இந்த இந்த இதில் வர்ற ஒருத்தனுக்கு அவன் பேர் மறந்து போச்சு எனக்கு. ஏகாம்பரம். நம்ம ஏகாம்பரத்துக்கு அன்றாயர் போடுற பழக்கங்கள், அதாவது உள்ளாடைகள் அணியறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லாத பனியனும் எத்தையும் போட மாட்டாங்க. அது எப்போன்னா ரொம்ப ஃப்ரம் த பிகினிங், அது வந்து பிறந்ததுலேருந்தே அவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கோ அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லை. என்னன்னா கொஞ்சம் தக்கத்தகா புத்தகா நடக்கும்போதோ பேச்சு வரும்போதோ இவனை கொண்டு போய் ஒரு அத்தை வீட்டில் விட்டுருவாங்க இவங்க அப்பா அம்மா. இவன் அத்தை வீட்டில் வளருவான். அத்தை எப்படின்னா, அத்தை வந்து டோன்ட் கேர் பாலிசி. அவங்க ஹஸ்பண்டே அவங்க வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து கிடைச்சிருச்சு. அந்த சொத்தை விற்று அந்த பணத்தை வச்சு அதை வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பாங்க. சினிமாவுக்கு போவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க. அவங்க சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த பையன் வந்து இருக்கட்டுமேனு வச்சுப்பாங்க. அவன் வந்து ஒன்றும் ஒரு பொறுப்போடையோ ஒரு பெரிய பாசத்தோடையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. சரி இருக்கட்டும், ஒரு பையன் தானே இருக்கட்டுங்கிற மாதிரி வச்சுப்பாங்க. இவன் ஸ்கூலுக்கு போவா. ஸ்கூல்ல இருந்தெல்லாம் மிஸ் எல்லாம் அனுப்பி விடுவாங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதி, இந்த மாதிரி இவனை உள்ளாடை அணிய சொல்லுங்க, வளர்ந்துக்கிட்டே போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவனுக்கு ஒரே இதுவா இருக்கும். யார்கிட்ட போய் சொல்றது? வளர்ந்துட்டே போவான். இதை அத்தைகிட்ட சொல்றதுக்கோ இல்லை வெளியில நண்பர்கள்ட்ட சொல்றதுக்கோ எல்லாரும் பயங்கரமா கேலி பண்றாங்க இவனை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நண்பர்களுக்கெல்லாம். ஒரு பெரிய வியாதியா இவனுக்கு மாறிடுச்சு. ஒரு நுணுக்கமான கதை தான் இது. என்ன பண்றது? இது போய் வெளில சொன்னாலும் நம்மளை எல்லாரும் சிரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு போட முடியல, போட மனசு வரல. அது போட்டா மயக்கம் வருது, இல்லை ஏதோ உடல் பிரச்சனை வந்துருது, அவன் போட மாட்டேங்கிறான். ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்குது. வளர்ந்துடுறான், பெரிய ஆள் ஆயிடுறான், கல்லூரி போயிடுறான், எப்பயுமே போட முடியல. அவனுக்கு ஒரு வேலைக்கும் போயிடுறான். இவனுக்கு வேலைக்கும் போய் இவனுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசராகவும் மாறிடுவான் அந்த கம்பெனியில. அப்பவும் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையும் இது பற்றிய பேச்சும் அவனுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலை தந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்படா விடுபடுறதுன்னு தெரியல. அவனுக்கு அங்க ஒரு காதல் வந்துடும் ஒரு பொண்ணு கூட. அந்த காதலிக்காவது நம்ம மாறுவோம். அந்த காதலிக்காக மாறணும்னு நினைப்பான். மாறணும்னு நினைச்சு ட்ரை பண்ணி ஒரு அளவு கிட்டத்தட்ட அவன் அதுக்கு அந்த இதுக்கு வந்துடுவான். அது போடுறதுக்கான பழக்கம் வந்துடும். ஆனாலும் இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி போடாதவன் ஒரு பட்டத்தோடய வச்சிருப்பாங்க. இதை எப்படி முறியடிக்கிறதுன்னு தான் அவனோட பெரிய அடுத்த பிரச்சனையா இருக்கும். அதுதான் 12 விதம்னு இந்த அம்மா எழுதியிருக்காங்க கதையில. அது நிறைய சிரிப்பு, அந்த படிக்க சிரிப்பு தான் வந்தது. ஒரு நாள் என்ன பண்ணுவான், என்னடா நான் போட மாட்டேன்னு உங்களுக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் 12 விதமா 12 ஜெட்டி எடுத்து 12 24 ஜெட்டி எடுத்து 2 துவைச்சி அந்த கொடி கட்டி காய போட்டுரும். ஊர்ல வரலாம் பாருங்கடா இப்ப நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. அப்படி முடியுது இந்த கதை. ஒரு விசித்திரமான கதை. அதுல வந்து நிறைய நகைச்சுவை கலந்து எழுதியிருக்காங்க. இல்லை நான் இதை ஏன் சொல்லனா, இவங்க மல்டி சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. வெறும் காதலை மட்டியோ, வெறும் பெண்ணியம் மட்டியோ, வெறும் புரட்சி மட்டுமோ, இல்லை வெறும் இந்த சினிமா பத்தியோ, இல்லை ஆன்மீகம் பத்தியோ எழுதல. எல்லாத்தையுமே அவங்க கலந்து எழுதியிருக்காங்க மேடம். அடுத்த ஒரு கதை இருக்கு, அதையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எக்ஸ்ன்னு ஒரு கதை. நீங்க எக்ஸ்னா இந்த காலத்தோட கதை. அது இப்போ வயதானவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. எக்ஸ்னா ஒரு முன்னாள் காதலியே இப்போ எக்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ் சர்வீஸ்மேன், நாங்கள் தான் எக்ஸுங்குவோம். இந்த எக்ஸுங்கிறது முன்னாள் காதலி பற்றியான கதை. இது ஒரு நாள் ஒருத்தன் வந்து அந்த மாதிரி முன்னாள் காதலியை பார்த்துருவான். அதுதான் அப்படிதான் தொடங்கும். பஸ்ஸில் போகும்போது பார்த்துருவான். அவளாலும் தெரியாது, அவள் இன்னும் கொஞ்சம் மிடுக்கா இருப்பா. இப்போ இருக்கிற காதலி நிறைய ரொம்ப அவள் சேலை உடுத்துறது விதம்லாம் ரொம்ப கட்டு செட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாள். அந்த தயக்கத்திலே இவன் அந்த பின்னோக்கி போவான். எப்படி இவன் எக்ஸா ஆயிடுறா இவளை ஏன் அவன் கல்யாணம் பண்ணாம விடுறான்னா, இந்த கதையில அவங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஆண்கள் வந்து ஒரு படன்னு இருப்பான். எல்லாமே டக்குன்னு அவனுக்கு ஆயிடணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்போ பாசமோ காதலோ வந்து அள்ளி கொட்ட வேண்டியது. டிப்பர் லாரியை கவுத்து கொட்டுற மாதிரி கொட்டுவான். ஒரு பொறுமையோ ஒரு நிதானமோ கடைபிடிக்கிறது கிடையாது. மேக்சிமம் ஆண்கள் இன்க்ளூடிங் மைசெல் கட்டன்னு எல்லாமே நடந்துடணும், எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடணும், எல்லாத்தையும் வந்து பண்ணிடணும், ரொம்ப எதிர்பார்க்கணும், உடனே நடந்துடணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் ஆண்கள் இருப்பாங்க. எல்லா ஆண்களும் இல்லை, என்னை மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த வேலாயுதம் பேர்.
அவன் இருக்கிறான். இப்படி அவன் இருக்கும்போது இந்த இந்த பெண் அப்படி கிடையாது. அது அவ பேர் தீபான்னு நினைக்கிறேன். அவ அப்படி கிடையாது. அவ என்ன பண்றன்னா, அவன் நிதானிச்சுதான் அவதானிக்கிறா. அவன் அவதானிச்சுதான் அவ காதல சொல்றா. அவ எல்லாமே அவதானிக்கிறான். அவதானிக்காம அவ எது சொல்ல. ஒரு கட்டத்துல லவ் பண்றாங்க. அப்புறம் நிறைய இடம் சுத்துறாங்க, போறாங்க, வர்றாங்க. ஏதோ சின்ன சண்டையெல்லாம் அவசரப்பட்டு பிரிஞ்சிடறான், அவளை விட்டுறான். பட் இவ அந்த காதலோட தான் இருக்கா. அவனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறா, அவனுக்கு லெட்டர் போட பாக்குறா, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசுறா. அண்ணா அவர் ஒரு வாட்டி பேச சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி பாக்குறான். ஆனா அவரு நம்மால் அப்படி கிடையாது. இந்த காதல் முடிஞ்சிச்சா வேற ஒரு 2-3 காதல்ல போய் ஜாயின் பண்றான், யாரையும் காதலிக்கிறான். திடீர்னு ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடுறான், கல்யாணம் பண்றான். மேட் ஃபார் ஈச் அதர்னு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு அவளை கல்யாணம் பண்ணிடுவான். இப்படி போயிடும். ஒரு 4-5 வருஷம் ஆயிடும். 6-7 வருஷம் ஆனவுடனே இந்த 7 இயர்ஸ் இட்சின்னு சொல்லி ஒரு புக்ல இருக்கும். 7 வருஷம் ஆனவுடனே இன்னொரு காதலை இல்லைன்னா பழைய காதலை அசை போடுற ஒரு மன பிரச்சனை இருக்குது, உளவியல் பிரச்சனை இருக்குது, எல்லா ஆண்களுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக சொல்லுவாங்க, அது தெரில. இப்போ இந்த கதையில அப்படி இருக்கும். அவன் அந்த முன்னாள் காதலியை நினைச்சிட்டே இருப்பான். நினைச்சிட்டே இருக்கும்போது இவன் பெரிய உயர்ந்துருவான், கார் பங்களாலாம் வாங்கி ஒரு நல்ல போஸ்ட்ல இருப்பான். ஒரு நாள் எதுக்கோ பஸ்ஸில் போற வேண்டிய சூழல் வந்தப்ப இந்த தீபாவை பார்த்துருவான். பார்த்த உடனே இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும், இவன் தீபா தானே அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அந்த பஸ் வர்றப்ப எல்லாம் போய் பார்ப்பான். வரமாட்டான் அடுத்த நாள். அப்புறம் இப்படி தொடர்ந்து கண்காணிப்பான். வீட்டில் உள்ளவங்களாம் கேட்பாங்க, ஏன்னா கார் இருக்கு எல்லாம் இருக்கு, எதுக்கு நீ இந்த பஸ்ஸில் அலையிற? யார்ட்டையும் சொல்ல மாட்டான். பட் தீபாவை தேடி ஒரு நாள் மறுநாள் அவள் பஸ்ஸில் வந்துருவான். அவள்கிட்ட போய் பேசலாமா, அந்த தீபா தானா இது அப்படின்லாம் யோசிச்சு ஒரு கட்டமாக போய் அவள் பக்கத்தில் உட்காந்து பேசுவான். அவள்கிட்ட பேசி அந்த தீபா தான் உறுதிப்படுத்திப்பான். அவன் மறுபடியும் அவள்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் அவள் பஸ்ஸை விட்டு இறங்கி எங்கேயோ போகும்போது பையிலேருந்து அவள் ஃபோன் நம்பர்லாம் எடுத்து பழைய உரிமையில எடுத்து வச்சுக்கிட்டு அவளுக்கெல்லாம் பேச முயற்சி பண்ணுவான் அவள்கிட்ட. இவன் ஆஃபீஸ்க்கு ஒரே பரபரப்பா மறுபடியும் ஒரு காதல் வயப்பட்ட ஆள் மாதிரி மாறிடுவான் இந்த தீபாவை கூட. அவன் மறுபடியும் நிதானமும் அவதானிக்கிற அளவும் இருக்கிறான் இப்பவும் கூட. இவனுக்கு ஒரே ஆர்வம் தொத்திக்குது. அவளை மறுபடியும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும், மறுபடியும் அவள்கிட்ட பழகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அவ சொல்ல மாட்டானா, இவனை அப்படியே வச்சிருப்பா. அவனும் அந்த டெம்ப்ட்லேயே வச்சிருப்பான். இவ ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்ட் பைத்தியம். இந்த பேக் எடுத்துட்டு போகணும், இந்த சட்டையை போட்டு போகணும், இந்த புடவை கட்டிட்டு போனா இது நடக்கும், இந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த பேக் எடுத்துட்டு போகும்போது இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் சண்டை வந்துருச்சு, அதனால நான் அந்த புடவை அந்த சட்டை அந்த பேக்கை தூக்கி ஓர வச்சிருவேன் அப்படின்லாம் அவளுக்குன்னான ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் இவ வந்துட்டு போயிட்டு இருப்பா. இவனுக்கு ஞாபகம் இருக்கும், அப்படின்னா அவ காதலிக்கும் போது சொல்லுவான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஒரு கிழிஞ்ச பேக்கை எடுத்துட்டு வருவான். இவன் அந்த சமயம் பார்த்து அவளுக்கு சொல்லுவான், நான் உனக்கு ஒரு புதுசா பேக் வாங்கி தரேன், வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பொதுவாக அந்த உறவை புதுப்பிக்க பார்ப்பான். அதெல்லாம் வாங்காத, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன், அதை பாரும்பா. வாட்ஸ்அப்பில் அவளை மெசேஜ் அனுப்பியிருப்பா. கிட்டத்தட்ட 30 புது ஹேண்ட்பேக்கோட ஃபோட்டோ போட்டிருப்பான். அங்கங்கே நின்றுக்கிட்டு வேற விதமான போஸில் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ போட்டிருப்பா. சொல்லாமல் உணர்த்துவா, நீ ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்து நான் இம்ப்ரெஸ் ஆகிற ஆள் இல்லை. அப்புறம் தங்கத்தாலும் வெள்ளியாலும் கோக்கப்பட்ட ஒரு ஹேண்ட்பேக்கை என்னுடைய கணவன் கொடுத்துருக்காரு, அதை எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவான். இது அப்படிதான் இந்த கதை முடியும். இவன் காத்திருக்க வேண்டிய சமயத்துல காத்திருக்கல. இப்ப நெருங்கணும்னு அவசியம் கிடையாது, தூரமா இருக்க வேண்டியதுல நெருங்குறான். இந்த கான்ஃபிளிக்டோட இந்த எக்ஸ் கதை முடியுது. இன்னும் ஒரு கதையை சொல்லிட்டு, நிறைய கதை இருக்கு, இன்னும் ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கலான்ற. இது ஒரு தலைப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. உதட்டோர மென்குழிவு அசைந்தமரும் சிற்பம்னு எழுதியிருக்காங்க. இது ஆன்மீக தன்மை உண்ட ஒரு கதையா இருக்கும். இந்த மாதிரி கதைகள் நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வேணாலும் சொல்லலாம். அதை மனப்பிரமை இல்லை, இப்போ உள்ள நவீன உலகம் அதெல்லாம் ஒத்துக்காது. இவன் பேர் சமரன் கதிரோன்னு ஒருத்தன். இவன் சிற்பத்தை எல்லாம் போட்டோ எடுக்கிற ஒரு ஆள். கோயிலா போய் பழங்கால சிற்பங்கள், அதாவது 2000 வருஷம் 3000 வருஷம் உள்ள சிற்பங்களை போட்டோ எடுக்கிற ஒரு ஆளா இருப்பான் இவன்.
அது மாதிரி ஏதோ ஒரு பெரிய புராதான கோயில், ஈஸ்வரன் கோயில்ல போயிட்டு போட்டோ எடுப்போம். போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு வந்து இது வரைக்கும் உணராத ஸ்மெல்லா இருக்கும் அவனுக்கு. அது அங்கேயும் அலைவான், தேடுவான், யாராவது இருக்காங்களா, யாராவது இருக்காங்களா, ஏதாவது பொருள் இருக்குதா, இல்லை மலர் இருக்குதா, இல்லை செண்டு இருக்குதா, மனுஷன் இருக்கானான்னு அந்த சிலைகள்லாம் எட்டி எட்டி பார்ப்பான். யாருமே இருக்க மாட்டாங்க, எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்காது. ஆனா மனம் கமழ்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சிலைக்கிட்ட வருவோம். அந்த சிலை லைட்டா உதடு சிரிக்கிற மாதிரியே அந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த சிலைக்கிட்ட வரும்போது வாசம் அதிகமாகி அவன் மயங்கி வந்துடுவான். அந்த கேமராமேன் கதிரன் சாம்பரானும் மயங்கி வந்துடுவான். அப்புறம் யாரும் அங்க இல்லை, அவனா தெளிஞ்சு எழும்போது அந்த சிலை பேசும். ஆச்சரியமா இருக்கும், சிலை பேசுதா, எப்படி பேசுது, இது என்னடா இது, இவனுக்கு நம்பவே முடியாது. இவனுக்கு அந்த சிலை எப்படி பேசும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த சிலை சொல்லும். ஏன் பிடிக்கும்னா, எனக்கு வந்து சூரியன் தான் கணவன், என்னை வந்து சூரிய ஒளி தான் தாக்கும், சூரியனை தான் நான் நம்பி இருக்கிறேன், உன் பேர் அந்த இதில் ஒட்டுறதுனால உன்னை எனக்கு பிடிக்குதுன்னு அந்த சிலை சொல்லும். இவனால நம்பவும் முடியாது, எதுவும் முடியாது. அப்புறம் அந்த சிலை பேசும். என்னை வந்து இங்கே நிறைய பேர் ஆம்பளைங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, எங்கெங்கேயோ தொடுவாங்க, கட்டி அணைச்சிப்பாங்க, சுத்தமுத்தம் பார்த்துக்கிட்டு என்னோட அங்கங்கள் எல்லாம் தொட்டுவாங்க. அந்த சிலை ரொம்ப தத்ரூபமாக செஞ்சிருக்கோம். அந்த சிற்பி செஞ்சதை பற்றிலாம் அந்த சிலை சொல்லும், என்னை இப்படிலாம் செஞ்சாங்க, இப்படிலாம் வச்சாங்க அப்படின்னு. அந்த சிலை அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், ஒரு சிலை நம்மள்ட்ட பேசுது, இதை யார்கிட்ட சொல்லி நம்புவாங்க, இதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களாங்கிற மைண்ட் செட்லாம் வரும். அந்த சிலை தனக்கான வருத்தத்தெல்லாம் சொல்லும். அதாவது ஆண் வந்து இப்படி நடந்துக்கிறான், யாரும் இல்லாதப்ப என்னை தொடுறான், என் இடையை தொடுறான், என்னை அணைச்சின்னுக்கிறான், என்னோட தொடக்கூடாத பாவங்கள் எல்லாம் தொட்டுற போறாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயிடுவேன், உங்ககிட்ட மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சிலை சொல்லும். அது ஒரு பெண் சிலை தான். அது சொல்லுது. இப்படி அவன் அந்த சிலையை போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த சிலையை சொல்லிட்டே இருக்கும்போது, அது நீ வந்து அடுத்த ஜென்மத்துல பத்தி ஏதோ பேச்சு வரும். அடுத்த ஜென்மத்துல என்ன ஆக போறேன்னு இவ கேட்பான். இல்ல, அடுத்த ஜென்மத்துல நான் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஜென்மம் இருக்கா அப்படின்னு. இல்ல, எனக்கு இருக்குது, நான் பல ஜென்மமா இங்க இருக்கிறேன், பல ஜென்மத்து மனிதர்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலை சொல்லி, இவனுக்கு ஏன்னா நான் 2000 வருஷமா இருக்கிறதுனால பல ஜென்மத்து மக்கள் என்னை தொட்டுட்டு போயிருக்காங்க, எல்லா உணர்வும் இருக்கு, அதனாலதான் நான் இது பல ஜென்மமா எனக்கு உயிர் இருக்குங்கிற அந்த மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. நிறைய சிலைக்கும் அந்த போட்டோகிராஃபருக்குமான நிறைய டைலாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச இந்த 13 கதைகள்ல ஒரு 7-8 கதைகள் ரொம்ப ரொம்ப மனசு நெருக்கமான, நான் வாசிச்சு சரி இதெல்லாம் சொல்லலாம்னு எடுத்த கதைகள். அது அன்னில கருப்பு வெள்ளை மாயப்பெட்டி, 2ஆம் சாமத்திற்கு பிறகு ஒரு கேள்வி, சச்சின், வலையிறு உரிய நீர், இந்த மாதிரி ஒரு நீலப்பூன்னு ஒரு கதை. அதாவது கணவனை பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறவ ஒரு வீடியோ கால் கூட பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு இதாகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப படாத பாடுபடுவா. ஒரு வண்ணம் வரைவா, நீலப்பூ வண்ணம், அந்த கதை. இது மாதிரி நிறைய கதைகள் அவங்க அந்த 13 கதைகளுமே, எல்லா கதைகளுமே கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, வித்தியாசமான இலக்கியத்தையும், அந்த எழுத்தும் எந்த சமரசம்லாம் கிடையாது, அதே சமயத்துல இலக்கிய தரம் வாய்ந்ததாகவும் இருக்குது. இப்ப நான்லாம் மேம்போக்கா எழுதிட்டு போயிடுவேன், எந்த பெரிய ஹார்டு வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்து அதுல என்னால் எழுத தெரியாது. இவங்க வந்து அதே சமயத்துல ஹார்டு வேர்ட்ஸும் இல்லை, தன்னோட தரத்தை குறைச்சிடும் இல்லாம அகராதி மேடம் ரொம்ப அழகா இந்த நூலை வடிவமைச்சிருக்காங்க. இது நிறைய பத்திரிகையிலலாம் வந்திருக்குது, நிறைய வார இதழ்கள்ல, கணையாழியில வந்திருக்கு, யாவரும், கலகம், நடுகள், அகநாழிகை, இந்த மாதிரி முக்கியமான பத்திரிகையிலலாம் இவங்க சிறுகதைகள் வந்திருக்கு. நிறைய கவிதை தொகுப்பும் எழுதுறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு எழுத்தாளரா, அதுவும் பெண் சார்ந்தோ பெரிய புரட்சியெல்லாம் பண்ணாம அந்த சமூகத்தோட ஒத்து போற, இயற்கையா ஒத்து போற எந்த கதையெல்லாம் சொல்லலாம், ஆணுக்கு சமம், ஆண் தான் ஒரு கதை எழுதணும், பெண் தான் ஒரு கதை எழுதணும்லாம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு முதிர்ச்சியான ஒரு வெளிப்பாடு தான் அவங்க எழுத்து. என்னோட கணிப்புப்படி இது வந்து என்னோட வாசகனா நான் பாக்குறது. நான் நிறைய படிச்சிருக்கேன், இந்துமதி, சிவசங்கரி, தரையில் இறங்கும் விமானங்கள்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான எழுத்து நடை, சிவசங்கரி மாரி எழுத்து நடை. அவங்களுக்கான எதிர்காலம், பெரிய எதிர்காலம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி.
இந்த கதையை நான் ஷார்ட்டா தான் சொல்ல முடியுது. சொல்லுங்க ரொம்ப விரிவா விளக்கமா சொல்லலாம். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் இந்த உரையை கேட்டமைக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய கல்லூரி பேராசிரியர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் அவருடைய சமயத்தை எனக்காக ஒதுக்கி இந்த நிகழ்வுக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா நாடார் ஜானகி அம்மாள் நிர்வாகத்தினர், முதல்வர், ஒருங்கிணைப்பாளர்கள், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பாரத் சந்திரன் ஐயா அனைவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதையில் நான் சொல்லிய விதத்தில் தவறுகள் இருப்பின் மன்னித்துக் கொள்ளவும். குறிப்பாக இந்த எழுத்தாளர் இந்த சபையிலே இருக்கிறார். அவருக்கு இது பூர்ணத்துவம் ஆனதா என்று தெரியவில்லை. நாளை மறுநாள் அவர் என்னிடம் ஒன்று பாராட்ட வேண்டும், இல்லை என்றால் இதை சொல்லவில்லை, இதை அதிகமாக சொல்லிவிட்டீர்கள், இதை குறைவாக சொல்லிவிட்டீர்கள் என்ற விமர்சனங்கள் வரக்கூடும். அவர்களுக்கும் நன்றி. அவர் கதையை அவரிடம் அனுமதியோடு தான் இந்த புத்தகத்தை பற்றி நான் விவாதிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வாய்ப்பு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. ஒரு சிறப்பான கதையினுடைய எடுத்துரைப்பு. ஐயா அவர்கள் தொடங்கும் பொழுது சொன்னது போலவே வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் இடையில் உள்ள வேறுபாடு, சொல்லப்போனால் கதைகள் வாழ்வதை பேசுகின்றது. அந்த முறையான வாழ்க்கையைத்தான் அதுக்குள் மறைத்து பேசுகிறது. வாழ்க்கையோடு இணைத்து ஐயா அவர்கள் எடுத்துரைத்து சொன்ன விதம் சிறப்பாக இருந்தது. இறப்பதற்கு கூட விதிமுறைகள் உள்ள அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் அன்பு எங்கோ ஒரு இடத்தில் துளிர்க்கவே செய்கின்றது. ஐயா அவர்கள் கூறியது போல எழுத்தாளருடைய பெயரும் எழுத்தாளரை சந்தித்ததும் கூட ஒரு சுவாரஸ்யமான கதையாகவே இருந்தது. ஐயாவுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். எழுத்தாளர் அவர்கள் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த கதை எழுதுகின்ற அனுபவம் தொடர்பான, அந்த நூல் தொடர்பான அம்மா அவர்களினுடைய கருத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடைய உள்ளது. அகராதி அம்மா அவர்களை இந்த நூல் அனுபவம் குறித்து சில நிமிடங்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆமா, அகராதி மேடம். வீரமணி சார் மேடம் இருக்காங்களா? இருக்கேன் மேடம். அனைவருக்கும் வணக்கம். வீடியோல வந்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் வழியாக இந்த நூல் வாசிப்பு முற்றம் 251வது நிகழ்வுல என்னோட நூலை எடுத்ததுக்காக முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இதை தொடர்ந்து முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கிற இலக்கிய ஆர்வலர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 200க்கும் மேற்பட்ட நூல்களை நீங்க கொண்டு சேர்த்திருக்கிறீங்க, அறிமுகம் பண்ணியிருக்கிறீங்க, கலந்துரையாடல் செய்திருக்கிறீங்க. இது தற்கால சூழல்ல, அதுவும் இப்போ டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, கவனச்சிதறக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற இந்த சூழல்ல நூல்களை நீங்க எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறதும் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை கொண்டு வர்றதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்குற போது வீரமணி சார் முன்னாள் இராணுவ வீரர், இந்நாள் பேராசிரியர். அவரும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. நல்ல ஒரு சந்திப்பு, எனக்கும் அவருக்குமான சந்திப்பு நிகழ்ந்தது. நல்லாவே சொன்னார் கதைகளை பத்தின அவருடைய கருத்துக்களை. நம்ம எழுதினதோட நமக்கும் அந்த படைப்புக்கும் உள்ள தொடர்பு விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வாசிப்பு மூலியமா என்னென்ன திறப்புகளை கொடுக்குது, அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படைப்பு. அந்த வகையில வீரமணி சார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் இருந்தது. நல்லா சொன்னாங்க. ஒரு சொற்பொழிவாளருக்கு இருக்கக்கூடிய குரல் வளம் அவருக்கு நல்லா சொல்றாரு. இன்னும் நிறைய நிறைய நூல்களை படிச்சு நிறைய பேர் கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். எனக்கு இந்த வீடியோ ஆன் பண்றது வரல, அதனால இன்னொரு நிகழ்வுல நான் அது காணொலியில கலந்துக்கிறேன். இப்போ ஆடியோ மட்டும். கண்டிப்பா எழுத்தாளர் அவர்களோடு கலந்துரையாடலாம். வினாக்களை அம்மா அவர்களிடம் கேட்க. ஐயா, உங்களுடைய பேச்சு ரொம்ப நல்லாவே இருந்தது. கதைகளை பற்றி மிக அருமையா சொன்னாங்க. அதுவும் அந்த வழியும் புன்னகை அப்படிங்கிற முதல் கதை சொல்லும் போதே
ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய ஒரு பெண்ணியத்தை பத்தி உள்ள ஒரு அருமையான கதையா இருந்தது. அதை விட அந்த அம்மா வந்து கை கொடுக்குறாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அப்பதான் இந்த அம்மா எழுதுன அந்த அம்மாட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போல்டா வந்து ஒரு லேடி வந்து முதல்ல வந்து ஒருத்தரால் கைவிடப்பட்டவர், பின்னாடி வந்து சந்தேகப்பட்டவர், மூணாவதாக வந்து என்னன்னா அவங்களுடைய கதைகள்ல வந்து அந்த அப்படிப்பட்ட இருக்கும்போது ஒருத்தி வந்து என்னமோ ரிங் மாஸ்டர் வார்த்தை அழகா யூஸ் பண்ணாரு நம்ம கதாசிரியர் எழுதினவர் பேசினவங்க அவங்க வீரமணி சார். அது மாதிரி அவங்க போய் கை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு போல்டான லேடியோ ஒரு பெண்ணியத்தை பேசக்கூடிய அகராதி அம்மாவும் முதல்ல தலைவனுக்கு முதல்ல. அதை விட இன்னொரு இத்தனை கதைகள் இங்க சொல்லும் போது நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், பேசிட்டு இருக்கோம். அதை விட இந்த கான்கிரீட் காடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளைகள் அப்படிங்கிறது அதெல்லாம் கிராமத்துல எவ்வளவு சொந்தம், ஒண்ணு விட்டு அத்தை ஒண்ணு விட்டு அதெல்லாம் இருக்கும்போது நான் ஒரு ரியலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை சந்திச்சேன். 8/8/2025 ஒரு சென்னையில ஒரு எனக்கு ரிலேட்டிவ் தான், அவங்க ரிலேட்டிவ் வீட்டுல ஒரு திருஷ்டி. அதை இதே தான் அவர் சொன்னார் பாத்தீங்களா, கார் ஷெட்டில் தான் வச்சு எல்லாம் பண்ணணும், மற்றபடி உள்ளே வரக்கூடாது. காலையில எனக்கு ராத்திரி 12 ஆளுக்கு பொண்ணு வருது, சென்னையில என்னுடைய அக்கா ஒருத்தங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா உடனே வந்து மத்தியானம் 3 மணிக்கு எடுத்துருவாங்க. சனிக்கிழமை எடுக்க மாட்டோம் நம்ம நினைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை நினைச்சிட்டு இருக்கும்போது எடுக்கணும்ட்டாங்க. இதெல்லாம் வந்து அதை பத்தி ரொம்ப அருமையா உணர்ந்து இந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க. அகராதி எழுதின அந்த அம்மா உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. நன்றிமா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. மிக்க நன்றி. அகராதி மேடம், எனக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய எழுத்தாளரா இல்ல கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தீங்களா? அது ஒண்ணு. உங்களுடைய முன்னோடி எழுத்தாளர் இல்ல உங்களுடைய நான் இந்த கதை எழுதுறதுக்கு இவங்கதான் ஒரு தூண்டுதல் அப்படின்னா நீங்க யார பேசுறீங்க? நான் வந்து வில்லேஜ்ல பிறந்தாலும் வளர்ந்ததெல்லாம் ஒரு சுமாரான டவுன், அப்புறம் நல்ல டவுன், இந்த மாதிரி தான். ஆனா கிராமத்தினுடைய போக்குவரத்து எப்பவுமே எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. எப்பவும் நான் போயிட்டு வந்துக்கிட்டு அப்படிதான் இருக்கேன். அங்க கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள், அது மாதிரி. எனக்கு முன்னோடி எழுத்தாளர்கள்னு நான் எதுவும் பண்ணல, நினைக்க முடியல. எனக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் இருக்காங்க. தி. ஜானகிராமன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாசா ராமாமிர்தம் பிடிக்கும். கி. ராஜநாராயணன் பிடிக்கும். இப்ப சமீபத்துல மறைந்தார்ல ரமேஷ் பிரேதன் சொல்லி ஒரு எழுத்தாளர், அவரோட எழுத்துக்கள் பிடிக்கும். நமக்கு ஒரு கதையில வாசிக்கும் போது, படைப்புகளை வாசிக்கும் போது பல்வேறு திறப்புகளை நிகழ்த்திக்கிட்டே இருக்கும். வாசிப்பு அனுபவமும் கிடைக்கணும், அதே சமயம் அதுக்குள்ள நமக்கு அதை பயணம் செய்வோம், அதுக்குள்ள அப்படியே இருந்திருப்போம். அது மாதிரியான எழுத்துக்களையும் அனுபவத்தையும் கொடுக்கறது எழுத்துக்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நுட்பமா எழுதுறவங்களையும் பிடிக்கும். எல்லாருமே எல்லாரும் ஒரே பெண்ணியம் எழுதுனா பெண்ணியம் எழுதுவாங்க, இல்ல கிராமத்து எழுத்துக்கள், இல்ல வட்டார எழுத்து, இல்ல சூழலியல் எழுத்து, இப்படிதான் பயணிப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு ஒற்றை பாதையில தான் பயணிப்பாங்க. இப்ப ஐயா பேசுறப்ப, வீரமணி பேசுறப்ப உங்களுடைய கதைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தளத்துல இருக்கு அப்படின்னு தொட்டு காட்டினாங்க. நம்ம இந்த சமுதாயத்துல பாக்குற பார்வைகள் என்ன பாதிக்கிறது, என்ன வந்து உள்ள புஷ் பண்ண தள்ளுறது. இந்த தி. ஜானகிராமன் சொல்லுவார், அது வந்து ஒரு அவத்தை, வெளியே தள்ளியே ஆகணும், எழுதியே ஆகணும், அதுதான் அவங்கள படைப்புக்கு நோக்கி தள்ளுது அப்படின்னு. அது மாதிரியான விஷயங்களை மட்டுமே நான் எழுதுறேன். அது என்னென்னலாம் எனக்கு கவனத்துக்குள்ள வருதோ, என்ன அஃபெக்ட் பண்ணுதோ, அது எல்லாமே நான் எழுதியிருக்கிறேன். அது பெண்ணியங்கிறதும் இருக்குதான், பெண்ணிய கருத்துக்களும் அது இருக்கு. ஆனா அது மட்டுமே உலகம் இல்லைல்ல. அதான் பரந்துபட்ட சிந்தனைகளோட தான் நான் பயணிக்கிறேன், அப்படிதான் எழுதினேன். இது பத்தின சொற்பொழிவு ஆற்றத்துக்கு முன்னாடி வீரமணி ஐயா ஒரு பொது தேர்வுக்கு தயாராகிற மாணவன் மாதிரி பயமா இருக்கு மேடம்லாம் சொன்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அதுக்கு மெனக்கடல் எடுத்துக்கிட்டாரு. கவனத்தோட அதை எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப நான் வாசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாரு. திரும்ப திரும்ப வாசிச்சு அதை பத்தி சொன்னாரு. இந்த கதையில இவ்வளவு ஆர்வமா எனக்கு பதில், அதாவது ஃபீட்பேக் சொல்றேன். எல்லாருமே இந்த மாதிரி புத்தகங்களை, என்னுடைய புத்தகங்களும் சேர்த்து நீங்க வாசிச்சுட்டு மற்ற கதைகளையும் படிச்சு நீங்க சொன்னா ரொம்ப சந்தோஷம். சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி வாங்கி வாசிங்க. நல்ல பதில். நூல் எழுதுகின்ற அந்த அனுபவம், அதோடு கலந்துரையாடல் வழியாக அந்த வாசிப்பினுடைய மகத்துவத்தையும் பேசிய அகராதி அம்மா அவர்களுக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 251. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய சென்னை ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியின் மேலாண்மை துறை பேராசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், முன்னாள் பாதுகாப்பு படை அதிகாரி முனைவர் கா. வீரமணி
ஐயா அவர்கள் அகராதி எழுதிய வசுந்தராதாஸ் குரல் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். வாசகன் என்ற பெயரே நிலையானது என்றமை, ஆசிரியர் குறிப்போடு குறிப்பினை எடுத்துரைத்தமை, 13 சிறுகதைகளை தாங்கிய பணுவல், உடல் வலியாலும் மன வலியாலும் நகரும் பெண்ணை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட வலியும் புன்னகையும், பெருநகரங்களில் வாழும் மனிதனின் அவலமான வாழ்க்கை சூழலை கிராமங்களில் வாழும் வாழ்க்கை சூழலோடு ஒப்பிட்ட கிளைகள் சிறுகதையும், சமையல் வேலை செய்யும் சீமாச்சி, குறைவான வருமானத்தில் வாழுதல், பால்பாண்டியுடன் கடன் வாங்குதல், உதவியவரை நினைத்து பார்க்கும் மனம், சிக்கலான தருணத்தில் தென்படும் சுடர், பசியால் வாடுவோருக்கு உணவளிக்கும் மனப்பாங்கு, சீமாட்சியின் வாழ்க்கை ஒளி மங்கும் போது தென்பட்ட பிரகாசத்தை சுடர் என்னும் சிறுகதையும், வசுந்தராதாஸ் குரல் மீது ஆர்வம் கொண்ட இளைஞன் முகநூல் மூலமாக காதல் வளருதல், அஜித்தாவை தேடுதல், குரலை வைத்து மனதில் உருவத்தை நினைத்து பார்க்கும் தன்மை, குரலுக்கு எதிரான உருவம், தன்னைத்தானே வெறுத்து கொள்ளுதலை அடித்தளமாக வைத்து எழுதிய வசுந்தராதாஸ் குரல் கதையும், காதலிக்காக மாறும் யாகாம்பரத்தின் பழக்கத்தை 12 விதம் கதையிலும், பழமையான உருவங்களை போட்டோ எடுக்கும் சாமரன், சிலை பேசும் சூழல், ஆணை பற்றி சிலை முறையிடுதலை அடித்தளமாக கொண்ட உதட்டோர மென்குளிரும் சிறுகதையும், வெவ்வேறு தளங்களில் எழுதிய கதையினை நுணுகி ஆய்ந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு பொருத்தி நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் தெளிவான நீரோடை போல உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இந்நிகழ்வில் இந்நூலாசிரியரும் இணைந்து வாசிப்பின் மூலமாகவே படைப்பு வெற்றி பெறும் என்பதை எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் வினாக்களுக்கு விடையளித்து உரையாற்றியமைக்கு நன்றிகள் அம்மா. தொடர்ந்து நூல் வாசிப்பு என்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு மேஜர் இளங்கோவன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வாசித்தல் என்பது ஆழ்கடல் போன்றது. எவ்வளவு ஆழம் சென்றாலும் மூச்சு முட்டாது என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு சந்திப்போம். நன்றி.